ஹாய் மக்களே, மார்வல் ஃபேன்ஸோட தரமான எதிர்பார்ப்புக்கு நடுவில் இன்னைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தமிழில் ரிலீஸ் ஆகியிருக்குங்க. லவ், ஆக்ஷன், எமோஷன் எல்லாமே பக்காவாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா 2021 வந்த நோ வே ஹோம் படத்தை விட இது செம எக்ஸ்ட்ராடினரிங்க. ஸ்பைடி ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு தரமான பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். சரி, ரொம்ப பேசாமல் படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாமா? வழக்கம் போல் நம்ம நியூயார்க் சிட்டியில் இருக்கிற டேமேஜ் கண்ட்ரோல் இடத்த பிளாஸ்ட் பண்ண பார்க்குற வில்லன் டீமை எதிர்த்து நம்ம ஹீரோ வெறித்தனமாக சண்டை போட்டுட்ருக்காருங்க. ஆனால் என்னதான் மாசா சண்டை போட்டாலும் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவால் சமாளிக்க முடியல. ஏன்னா இந்த தடவை ஆப்போசிட் கேங் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற பயங்கரமான போரோட வந்திருக்காங்க. இதனால் அந்த இடத்த காப்பாற்ற முடியாமல் நம்ம ஹீரோ செம்மையாக திணறாரு. அப்படி அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் என்னதான் இருக்குது, அதை தூக்குறதுக்கு இந்த வில்லன் கேங் ஏன் இவ்வளோ பெரிய அலைகிறாங்க? இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவோட லவ் ஸ்டோரி என்னாச்சு? ஹீரோயின் எம்ஜேவுக்கு பீட்டர் பார்க்கர் யாருன்னு ஞாபகம் வந்துச்சா இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா? இப்படி பல கேள்விகளோடு யாரும் கெஸ் பண்ண முடியாத மெகா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட படம் வேற லெவலில் போகுதுங்க. குறிப்பாக இந்த படத்தோட மிகப்பெரிய பிளேஸ் அந்த எமோஷனல் சீன்ஸ் தாங்க. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பீட்டர் பார்க்கர் தாங்க காட்டுறாங்க. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பீட்டர் பார்க்கர். இந்த உலகத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்க இந்த ஸ்பைடர்மேன் வருவாண்டா அப்படின்னு கேட்டா மாசா என்ட்ரி கொடுக்குறாருங்க. மற்றவங்கள போல நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, கடமை என்ன கூப்பிடுதே அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசை ஏக்க எல்லாத்தையுமே ஃபோனில் ஃபன்னாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஃபோனில் ஒரு அலாரம் அடிக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம நியூயார்க் நகரத்தில் ஒரு புது பிரச்சனை வெடிச்சிருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண உடனே வர சொல்லி மெசேஜ் வர நம்ம ஸ்பைடி டக்குன்னு சூட்டை மாட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்புறாருங்க. அங்கே பிரச்சனை பண்ணுறது வேற யாருமே இல்லைங்க, நம்ம பழைய வில்லன் ஸ்கார்பியன் தான். இவன் அப்படி என்ன பண்ணுறான்னா முக்கியமான சீக்ரெட் மிஷன் என்கிற அந்த டேமேஜ் கண்ட்ரோல் இடத்த தூக்க பார்க்குறாங்க. அந்த இடத்த நோக்கி தாங்க நம்ம ஸ்பைடி பறந்து போய்கிட்டு இருக்காரு. அங்கே போய் ஸ்கார்பியனை பார்த்ததும் உனக்கு இதே வேலையாக போச்சுடா, எப்போ பார்த்தாலும் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் மேலே தான் உனக்கு கண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லி கெத்தா மாசா சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. உடனே ஸ்கார்பியன், டேய் நான் எங்கே போனாலும் என் வழியில் குறுக்க வர்றதே உன்னோட வேலையாக போச்சுடா, என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி காண்டாகி திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுற அராஜகம் இருக்க என்னால் தாங்கவே முடியலடா, மரியாதையாக ஓடி போயிரு, இல்லை நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி ஸ்கார்பியன் ஆக்ரோஷமாக கத்தணும். ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை பயங்கரமாக பிச்சுட்டு போகுதுங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்பைடி ஸ்கார்பியன் அடித்து துவம்சம் பண்ணி கையும் களவுமா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. போலீஸும் டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல நன்றி எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்து ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறாருங்க நம்ம ஹீரோ. அப்போ தான் அவரோட பழைய நினைவுகள் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வருது. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் எம்ஜே கூட சேர்ந்து ஜாலியாக சுற்றினது, லவ் பண்ணது, பழைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் மைண்டில் ஓடுதுங்க. ஒரு காலத்தில் எம்ஜேக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு நெட்டுக்கும் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மையை நல்லாவே தெரியும்ல. ஆனால் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே பீட்டர் யாருன்னே சுத்தமாக மறந்து போச்சுங்க. இதை நினச்சி நம்ம ஹீரோ தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நெட் அவனோட ஃபோனில் ஒரு சூப்பரான பிளாக் போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிளாக்ல அப்படி என்னதான் இருக்கு, எம்ஜேவும் நெட்டும் ஒன்றா காலேஜில் படிக்கிறதும் அவங்களோட ஜாலி மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம ஸ்பைடிக்கு செம எமோஷனல் ஆகுது. நாமளும் அவங்களோட சேர்ந்து காலேஜ் போயிருக்க வேண்டிய ஆளு தான், ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்க, எனக்கும் ஆசை, எமோஷனல் லவ் எல்லாம் இருக்குதான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி செம்மையாக ஃபீல் பண்ணுறாருங்க. நெட் டெய்லியும் போடுற பிளாக்ல எம்ஜே கூட இருக்கிறத பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மனசெல்லாம் கனத்து போகுது. இப்படி ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நகர்ந்துட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு ஃபோனில் அலாரம் மெசேஜ் சும்மா கத்திக்கிட்டே இருக்குங்க. என்னடான்னு பார்த்தா திரும்பவும் அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் பெரிய பிரச்சனை, திரும்பவும் அந்த ஸ்கார்பியன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஸ்பைடி வெளியே வராருங்க. ஆனால் இந்த தடவை பிரச்சனை பண்ணுறது ஸ்கார்பியன் இல்லைங்க, ஒரு ஆர்மி வண்டி சிட்டிக்குள்ளே பூந்து வழியில் கிடக்கிறது எல்லாமே துவம்சம் பண்ணிட்டு வருது. அதுவும் அந்த வண்டிக்குள்ளே யார் இருக்காங்கன்னே தெரியலங்க. அது இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? அதே டேமேஜ் கண்ட்ரோலை நோக்கி தாங்க. ஏன்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் தான் கைதியாக நம்ம ஸ்கார்பியன் அடைக்கப்பட்டிருக்கான். இப்போ இந்த ஆர்மி வண்டியும் அங்கே தான் போகுதுன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைடி, இதுக்கு மேலே எங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் கதற நம்ம ஸ்பைடர்மேனும் செம்ம ஸ்பீடாக பறந்து வந்து அந்த ஆர்மி வண்டியை மறிக்கிறாருங்க. அந்த வண்டியும் கண்டமெனிக்கு எல்லாத்தையும் சேதப்படுத்திக்கிட்டு நிப்பாட்டவே முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தன்னோட மொத்த பவரையும் இறக்கி அந்த வண்டியை தடுக்க பார்க்குறாரு. ஆனால் அது டேமேஜ் கண்ட்ரோல் பில்டிங்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ மொத்த கண்ட்ரோலையும் தான் கைக்கு கொண்டு வந்து ஒரு வழி அந்த ஆர்மி வண்டியை தடுத்து நிறுத்துறாரு. யாரா அவன் அப்படின்னு சொல்லி வண்டியை திறந்து பார்த்தா உள்ள பெரிய மாஸ் வில்லன்லாம் இல்லைங்க, ஒரு வயசான பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த பாட்டியா சிட்டியை துவம்சம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தேட்டரே திகச்சு போய் நிற்கிதுங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஒரே ஷாக். ஆனால் டக்குன்னு யோசிச்ச நம்ம ஸ்பைடி, இந்த பாட்டி பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய தலை இருக்குது, அந்த ஒரிஜினல் வில்லன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க. இங்கே இது நடக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கார்பியன் ஜெயிலில் இருந்து செமையாக எஸ்கேப் ஆகுறாங்க. அதுவும் ஜெயிலில் இருக்கிற காவலர்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்பி நிற்கிற அந்த செகண்டில் தாங்க
நம்ம ஹீரோவுக்கு ஸ்பார்க் அடிக்குது. அடடே, இது சாதாரண பிரச்சனை இல்லை, யாரோ இவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த பாட்டி வண்டியை விட்டு இடிச்சதுல இருந்து ஸ்கார்பியன் தப்பிச்சது வரை எல்லாமே திட்டம் போட்ட சதிங்க. ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்கார்பியன் ஒரு வில்லன், அவனுக்காக அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ அவங்களே ஸ்கார்பியனை தப்பிக்க விடுறாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆளு இருந்து அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வேலையை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தூக்குறதுக்காகத்தான் இந்த ஸ்கெட்சே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்காவா புரிஞ்சுக்கிறாருங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த படத்தோட அந்த மெயின் வில்லன் தாங்க இருக்கான். அவன் யாருன்னு கதையோட ஃப்ளோல சொல்றேன், அது வரைக்கும் இப்ப சஸ்பென்ஸ்லயே இருக்கட்டுங்க. இப்போ அந்த வில்லன் எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி நைஸா ஸ்கார்பியனை அங்கிருந்து தப்பிக்க வச்சிடறாங்க. ஸ்கார்பியனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட இந்த சைடு நம்ம ஹீரோ எப்படியோ போராடி அந்த டேமேஜ் கண்ட்ரோல் இடத்த காப்பாற்றி தடுத்துடுறாருங்க. ஆனால் ஸ்கார்பியன் தப்பிச்சு ஓடிட்டான். அவனை எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம பீட்டர் பார்க்கர் அடுத்த நாளே அந்த டேமேஜ் கண்ட்ரோல் மேனேஜரை நேரில் போய் பார்த்து பேச பார்க்குறாருங்க. ஆனால் அங்கே போனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. நீங்கள் தான் ஸ்பைடர்மேனு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி உள்ள விடாமல் மறுக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற ஹைடெக் சயின்ஸ் மெஷினை வச்சு செக் பண்ணி ஆமாம் இவர் ஸ்பைடி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனாலும் விடாத அந்த சோல்ஜர்ஸ் அப்படியா அப்போ முதல்ல உன் மாஸ்கை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்பைடிக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, எக்காரணத்தை கொண்டு மாஸ்கை கழட்டவே மாட்டார்ல. சோல்ஜர்ஸ் எல்லாருமே வற்புறுத்த ஏன் மாஸ்கை மட்டும் என் உசுரே போனாலும் கழட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கெத்தா மாசா நிற்கிறாருங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் டேமேஜ் கண்ட்ரோலோட மேனேஜரே நேரில் வந்துடுறாருங்க. இவர் தான் ஸ்பைடர்மேன், இவரை செக் பண்ணலாம் தேவையில்ல, இவரை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கார்பியன் எதுக்காக தப்பிச்சான், இங்கே ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் ஸ்பைடி, இங்கே விமேக்ஸ் அப்படின்ற ரொம்ப ஒரு ஆபத்தான முக்கியமான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஷாக்கிங்கான சீக்கிரட்டை சொல்கிறேன். சரி ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த நெட்வொர்க்கையும் நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்போ தாங்க அந்த மேனேஜர் இன்னொரு சீக்கிரட்டும் சொல்கிறாரு. ஸ்பைடி, நிஞ்சா டோரி நமக்கு ஒரு தனி டீமே இருக்குது, ஆனால் இவங்க இப்போ பழைய விஷயங்கள் எதையும் ஞாபகம் வச்சுக்காம டேமேஜ் கண்ட்ரோலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்கிறாங்க. அவங்கள நீ தாராளமாக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த டீமையும் நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். ஓகே சார், ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாருங்க. அப்படியே ட்ராக்கை மாற்றி திரும்பவும் நம்ம ஆளுக்கு லவ் மூடு ஆன் ஆகிடுதுங்க. சரி போய் நம்ம எம்ஜியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளை தேடி நம்ம ஹீரோ கிளம்பி போக அவங்க படிக்கிற காலேஜில் ஒரு பார்ட்டி நடக்குதுங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் போகிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற எம்ஜிவுக்கும் நெட்டுவுக்கும் இப்போ பீட்டர் பார்க்கர் யாருன்னே தெரியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு. கையில் ஒரு அழகான பூவோட ஒரு தேர்டு பர்சனா எம்ஜியை பார்க்க ஆசையாக போகிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் அங்கே போனால் எம்ஜே வேற ஒருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு எதையுமே உடஞ்சி போயிருதுங்க. அங்கே ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாமல் உடஞ்சி போய் கிளம்பி வராரு. ஏன்னா அந்த அளவுக்கு எம்ஜேவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்காருங்க நம்ம பீட்டர். நான் தான் உன்னுடைய பீட்டர் பார்க்கர், ஸ்பைடர் மேனு உண்மையையும் சொல்ல முடியாது, அவளை இன்னொருத்தவங்க கூட பார்க்கவும் முடியலைங்க. எல்லாமே இந்த பாலா போன பவர்னால தான். இந்த பவரால் என் குடும்பம், வாழ்க்கை, நிம்மதி, காதல்னு எல்லாமே இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கதறி அழுதுறாருங்க. எனக்கு இந்த பாலா போன பவரே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி தன்னோட உடம்பை இறுக்கி அந்த பவரை வெளியேற்ற முயற்சி பண்ணுறாருங்க. அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல ஏதோ பயங்கரமான சேஞ்சஸ் நடக்குதுங்க. அது என்ன சேஞ்சஸ்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த பவரை விட இப்போ பல மடங்கு அதிக பவர் கிடைச்சிருக்குங்க. சொல்லப்போனால் 80% இருந்த கண்ட்ரோல் இப்போ 100% ஃபுல் ஃபார்முக்கு வந்துருச்சு. இதை உணர்ந்த நம்ம ஹீரோவுக்கு திரும்பவும் ஒரே வருத்தம். டேய், இந்த பவரே வேணான்னு தானே வெறுத்தேன், ஆனால் எதுக்குடா இன்னும் அதிகமான எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி புரியாமல் குழம்புறாரு. உடனே தன்னோட பாடி கண்டிஷனும் பவர்ஸும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க தன்னோட சூட்டில் இருக்கிற ஏஐ சிஸ்டம் கிட்ட கேட்க அந்த ஏஐ சிஸ்டமும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பவர் கிடைச்சிருக்கு, ஆனால் இதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஷாக் கொடுக்குதுங்க. நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ்ட்ரா பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுத்தமாக முடியலைங்க. ஏன்னா எனக்குள்ள திடீர்னு இவ்வளோ பவர் வந்துச்சு, என்னால் இதை மெயின்டைன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சு போய் ஒரு கட்டத்தில் இந்த பவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் தான் படத்தோட அந்த மெயின் வில்லன் திரும்பவும் டேமேஜ் கண்ட்ரோலுக்குள்ளே போகுது அந்த விமேக்ஸ் சீக்கிரட்டை திட்டு பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு வந்த இந்த எக்ஸ்ட்ரா பவர்னால உடம்பே செம வீக் ஆகி நில குழஞ்சி நிற்கிறாருங்க. சரி, நம்ம டிஎன்ஏக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் கிட்ட உதவி கேட்க போகிறாருங்க. அங்கே ஹல்க் காலேஜில் கிளாஸ் எடுத்து முடிச்சதுமே நம்ம ஹீரோ நேராக ஹல்க் கிட்ட போய், சார் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஹல்காக மாறிடுவீங்களே, அந்த சுச்சுவேஷனில் உங்களோட டிஎன்ஏவை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்டாக கேட்க ஹல்க் குழம்பி போய், டேய் நான் எடுத்த சப்ஜெக்ட்ல இது வரலையடா, முதல்ல நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோ நைஸாக தன்னோட அடையாளத்தை மறைச்சி
என் பேர் நெடு சார், எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி புது கதையை விட்டுட்டு சமாளிக்கிறார். ஹல்கும் சிரிச்சுக்கிட்டே, ஆரம்பத்தில் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, என்னை சாந்தப்படுத்த வேற யாராச்சும் ஒருத்தர் வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணவும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை தேடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. ஹல்க் சொன்னதை கேட்ட நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்கு ஓடி போய் ஒரு புது மைக்ரோ சிப்பை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சிப்பை வச்சு தன்னோட இந்த எக்ஸ்ட்ரா பவரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணியுமே அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தாங்க நம்ம ஸ்கார்பியன் திரும்பவும் பிரச்சனையை கிளப்ப உள்ள வரான். இந்த தடவை சும்மா இல்லாமல் பயங்கர பவரோட வந்து டேமேஜ் கண்ட்ரோல் ஆஃபீஸை போட்டு அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் அங்கே போய் என்ட்ரி கொடுத்து சண்டை போடுறாரு. ஆனால் அவரால் ஒழுங்காக ஃபைட் பண்ணவே முடியல. ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பவர் அவரை கண்ட்ரோல் பண்ண விடாமல் பண்ணுது. இதை பார்த்த ஸ்கார்பியன் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்ன ஸ்பைடர்மேன், உனக்கு என்ன ஆச்சு, என்கிட்ட சண்டை கூட போட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான நம்ம ஹீரோ, இருடா வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பிளாக் சூட்டை கையில் எடுக்கிறார். அந்த பிளாக் பவர் உள்ள வந்த அடுத்த செகண்டே நம்ம ஸ்பைடி அசுர வேகத்தில் மாறி ஸ்கார்பியனை போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்குறாரு. அடித்து துவம்சம் பண்ணி அவனை திரும்ப லாக் பண்ணுறாருங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ட்விஸ்டே வெடிக்குது. அப்படி என்ன தெரியுமா நடக்குது? அந்த ஸ்கார்பியனோட உடம்புல இருக்கிறது நிஜமான ஸ்கார்பியனே கிடையாதுங்க. நம்ம மெயின் வில்லன் கூடு விட்டு கூடு பயிர வித்த வச்சு அவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஸ்பைடி கிட்ட தோத்து போனதுமே ஸ்கார்பியன் உடம்புல இருந்து வெளியே வர்ற அந்த வில்லனோட ஆத்மா ரோட்டில் போகிறவங்க மேலே ஒவ்வொன்றா தாவி தாவி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக். அப்படியே ரோட்டில் தாவிக்கிட்டே வர அந்த வில்லன் அடுத்ததை நம்ம ஹீரோவோட உடம்பை ஆக்கிரமிக்க பிளான் போடுறான். ஆனால் நம்ம பீட்டரோட உடம்பை அவனால் தொடக்கூட முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட கட்டுக்கடங்காத எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குல்ல. தன்னோட மைண்டை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு புரிஞ்சதுமே நம்ம ஹீரோ வில்லனை நேருக்கு நேராக பார்த்து, என்னோட மைண்டை உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி கெத்து கட்டுறாருங்க. ஆனால் ஸ்கார்பியனை அடித்து துவம்சம் பண்ணியும் ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்னா அந்த வில்லன் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் மாறி மாறி தாவி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்ல. இவனை அடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச நம்ம ஹீரோ உடனே தன்னோட லேபுக்கு ஓடி போய் இந்த கூடு விட்டு கூடு பயிர வித்தையை பற்றி தீவிரமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். லேபில் உட்காந்து தன்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண சூப்பரான அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ தான் ஒரு மாசான சிப்பை கண்டுபிடிக்கிறார். இந்த சிப்பை யாருடைய கழுத்துக்கு பின்னாடி வச்சாலும் சரி, வில்லனால் அவங்க உடம்புக்குள்ளே கூடு விட்டு கூடு பாயவே முடியாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. சாதாரண மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணால் கூட பரவாயில்ல, ஒருவேளை அதிக பவர் இருக்கிற என்னையே அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த உலகத்தையே அழிச்சிடுவானே அப்படின்னு சொல்லி பயந்த நம்ம ஹீரோ அடுத்ததா என்ன பண்ணுறாரு தெரியுமா? முதல்ல தனக்காக அந்த சிப்பை செட் பண்ணிக்கிறாருங்க. ஆரம்பத்தில் ஒர்க் ஆகலைனாலும் அப்புறம் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இந்த வில்லன் யாரு, இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த சிப்பை தன்னோட கழுத்துக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்புறாருங்க நம்ம ஹீரோ. அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஷாக்கிங் நடக்குது. வில்லன் வேற யார் உடம்புலையும் போகாம டைரக்டா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்று, எனக்கு வேண்டியது அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற விமேக்ஸ் மட்டும்தான், அதுக்கு எனக்கு கிடைச்சாகணும், அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் அவங்கள அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக மிரட்டுறாங்க வில்லன். நம்ம ஹீரோவும் சளைக்காம, நீ அந்த வழிக்கு வந்தா உனக்கு குறுக்க நான் தாண்டா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி என்னை மீறி அதை எடுத்துக்கோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மாசா சவால் விடுறாரு. அதுக்கு அந்த வில்லனும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, உன்னை மீறி எடுக்க மாட்டேன் பீட்டர், ஆனால் உன்னை எமோஷ்னலாக கதற வச்சு அதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் போடுறான். அப்படி அவன் பண்ண போகிற அந்த பிளான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின்ட தாங்க டார்கெட் பண்ண போகிறான். உனக்கு உசுராக இருக்கிற உன் ஆளை தூக்கிட்டா நீயே வலிக்கு வருவ அப்படின்னு சொல்லி வில்லன் மிரட்ட நம்ம ஹீரோ பதறி போய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, ஆனால் அவன் மேலே மட்டும் கை வச்சிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிறாரு. ஆனால் அந்த வில்லன் இறக்கமே இல்லாமல், இல்லை பீட்டர், அவள் உடம்பையே நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறான். உடனே வில்லன் கிட்டே இருந்து தன்னோட ஆளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினை தேடி ஓடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர், முதல்ல உன் மாஸ்கை கலட்டு, நீ தான் பீட்டர் பார்க்கன்னு என்கிட்ட ஏன் இவ்வளோ நாளாக மறைச்ச? அன்னைக்கு பார்ட்டியில் நீ என்னை பார்த்த போய் உண்மையை சொல்லியிருந்தா நாம ரெண்டு பேரும் எப்போவோ ஒன்று சேர்ந்துருப்போமே அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசி ஷாக் கொடுக்குறாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயின் உன் மாஸ்கை கலட்டு பீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ உன் மாஸ்கை கலட்டுறாரு. உடனே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவுக்கு பொறி தட்டுதுங்க. இப்போ கூட இருக்கிற நம்ம எம்ஜே உடம்புல இருக்கிறது உண்மையான எம்ஜேவே கிடையாது. அந்த கூடு விட்டு கூடு பயிர வெள்ளி தான் இந்த உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. மரியாதையா அவ உடம்பை விட்டு வெளியே போயிடு, இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்ட அந்த வில்லியோ நக்கலா சிரிச்சுக்கிட்டே எம்ஜேவை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுறா. அடுத்த செகண்டே அந்த வில்லியோட ஆத்மா எம்ஜே உடம்புல இருந்து வெளியேற நார்மலான எம்ஜேவை நம்ம ஹீரோ அசுர வேகத்தில் பாஞ்சு காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு அவங்கள ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. அடா, அது என்ன இடம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நடுவில் விட்ட அந்த ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துருவோமே. அது யாருன்னா நம்ம ஹீரோவோட ஓல்டு ஃப்ரெண்டு ஃப்ராங்க் தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஸ்கார்பியன் கூட சண்டை போடும்போதே உள்ள வந்த அந்த ஓல்டு ஃப்ரெண்டு ஃப்ராங்கை தாங்க இப்போ பார்க்க போறாரு. எம்ஜேவை காப்பாத்துன்னு நம்ம ஹீரோ நேராக அவங்கள கூட்டிட்டு ஃப்ராங்க் கிட்ட தாங்க போறாரு. ஃப்ராங்கும் நக்கலா, டேய், காரியாகணும்னா மட்டும் கரெக்டாக என்னை தேடி வந்துருவியாடா, இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்டா, டேமேஜ் கண்ட்ரோலில் பெரிய பிரச்சனை நடக்குது,
எப்படியாவது இவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சிடாருங்க நம்ம ஹீரோ. அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் விமேக்ஸ்னு ஒரு மேட்ரு இருக்குது. அதை தூக்கத்தான் அந்த வில்லி ஸ்கெட்ச் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அவளை பற்றின சில ரகசியங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அது யாரா அது அப்படின்னு சொல்லி பிராங்க் கேட்குறான். உடனே ஹீரோ கம்ப்யூட்டரில் அவளை ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அந்த லேடி வில்லியோட பேர் தாங்க ஜீன். இந்த ஜீன் தான் எல்லாரோட மைண்டையும் டேக் ஓவர் பண்ணி கூடு விட்டு கூடு பாயிற அந்த மாஸ்டர் மைண்டுங்க. இப்படி எல்லாரோடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஜீன் கிட்டே இருந்து நம்ம ஹீரோ தான் அந்த சிப்பை வச்சு தப்பிச்சு நிற்கிறார். ஒரு வழியாக அந்த ஜீனை மடக்கி பிடிச்சி டேமேஜ் கண்ட்ரோல் மேனேஜர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். அப்படி மாட்டும் போது தான் அந்த ஜீன் கெத்தா சிரிச்சுக்கிட்டே சாரான்னு ஒரு பேரை சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டு குழம்பி போன நம்ம ஹீரோ நேரா மேனேஜர் கிட்ட ஓடி போய் யார் அந்த சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். சாரா இதுக்கு முன்னாடி டேமேஜ் கண்ட்ரோல்ல வேலை செஞ்சவங்க தான், ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் ஷாக் கொடுக்குறாங்க. அப்போ இறந்து போன சாராவுக்கும் இந்த ஜீனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ எம்ஜேவை பார்க்க போறாருங்க. அங்கதான் அந்த மேஜிக் நடக்குது. எம்ஜேவுக்குள்ள மறைஞ்சிருந்த பழைய நினைவுகள் ஒவ்வொன்றா திரும்ப வர ஆரம்பிக்குது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜே திடீர்னு நீ தானே பீட்டர் பார்க்கர், முதல்ல உன் மாஸ்க் கழட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ உன் மாஸ்க் கழட்ட, நீ தான் ஸ்பைடர் மேனா, நாம 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா பீட்டர் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக கேட்குறாங்க எம்ஜே. உனக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்துருச்சா எம்ஜே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அந்த நொடியில தாங்க அங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிக்குது. நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம், பழகிருக்கோம், நீ என்ன லவ் பண்ணியிருக்கலாம் பீட்டர், ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் லவ் பண்ணதே இல்லை, உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்கிறாங்க எம்ஜே. இதை கேட்ட நம்ம ஹீரோ இதேமே நொறுங்கி போய் நிற்கிறாருங்க. இவ்வளோ நாளாக ஆக்சிடெண்ட்டில் தான் என் மேலே இருக்கிற காதலை மறந்துட்டான்னு நினச்சேன்டா, ஆனால் அவள் என்ன லவ்வே பண்ணலையா அப்படின்னு சொல்லி நெஞ்சு உடஞ்சி கதறாருங்க. இதை கேட்டு துடிச்சு போகிற நம்ம ஹீரோவுக்கு என்ன பேசுறதுனே புரியலை. சரி, முதல்ல அந்த ஜீன் யார், அந்த சாரா யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி மனசை கல்லாக்கிட்டு கிளம்புறாரு. போகும்போது நம்ம எம்ஜே பீட்டர் பார்த்து ஜாக்கிரதையா போ, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் லவ் பிரேக்கப் வழி, இன்னொரு பக்கம் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு தெரியுமாங்க? எம்ஜேவை பத்திரமா பார்த்துக்கோன்னு பிராங்க் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலே அங்கே டேமேஜ் கண்ட்ரோலில் பயங்கரமான ரத்த கலரியான ஃபைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டேமேஜ் கண்ட்ரோலையே ஒட்டு மொத்தமாக தன்னோட கைக்குள்ளே கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன் தாங்க. இப்போ ஜீனை பற்றின அந்த ரகசியம் தெரிய வந்த பிறகு தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. தேவையில்லாமல் அந்த ஜீனை டேமேஜ் கண்ட்ரோல் கிட்ட மாட்டி விட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ அலறாரு. ஏன்னா ஜீன் தனியாக இல்லைங்க, அவளுக்கு சாரான்னு ஒரு இரட்டை சகோதரி இருக்கா. சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா யாரும் இல்லாமல் உனக்கு நான் எனக்கு நீன்னு நரக வேதனை அனுபவிச்சு வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு விசித்திரமான சூப்பர் பவர் இருக்குங்க. அப்படிப்பட்ட இரட்டையர்களை தான் டேமேஜ் கண்ட்ரோல்காரனுங்க துரத்தி வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அன்னைக்கு போலீஸ் வந்து ஜீனை அரெஸ்ட் பண்ண பார்க்கும்போது தான் அந்த பயங்கரமான மாஸ்டர் பிளான் நடக்குது. நான் கைதியாக கூடாது அப்படின்னு சொல்லி ஜீன் உடனே தான் ஆத்மாவை தன்னோட தங்கச்சி தாரா உடம்புக்குள்ளே மாற்றிக்கிறான். கடைசியில் சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதும் சாராவோட உடம்புல இருந்த ஜீனை தாங்க. வெளியே தப்பிச்சு வந்த உண்மையான ஜீன் என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சியை மீட்பேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த இடத்துல தாங்க டேமேஜ் கண்ட்ரோல் மேனேஜர் ஒரு கொடூரமான சதியை செய்கிறான். அந்த தங்கச்சியை சாராவை கொலை பண்ணிட்டான். தன்னோட தங்கச்சியை கொண்டவங்களை பழிவாங்கத்தான் ஜீன் இப்போ டேமேஜ் கண்ட்ரோல்குள்ளே போகுது. அந்த விமேக்ஸ் ப்ராஜெக்டை கைப்பற்ற வெறித்தனம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜீன் பழிவாங்கத்தான் வந்திருக்காளா, நாம தான் உண்மை தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்ச நம்ம ஹீரோ உடனே அந்த டேமேஜ் கண்ட்ரோலை நோக்கி போடுறாருங்க. ஆனால் அங்கே போனால் ஒரு பிரச்சனையை காத்துக்கிட்டு இருக்கு. ஜீன் அங்கே இருக்கிற எல்லாரோடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹல்கையும் தான் வசப்படுத்தி வச்சிருக்கா. இப்போ ஜீன் கண்ட்ரோலில் இருக்கிற ஹல்க் நம்ம ஹீரோவை அடித்து துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹல்கை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியலைங்க. ஏன்னா இப்போ ஹல்கோட உடம்பை ஏக்கிட்டு இருக்கிறதே அந்த ஜீன் தானே. நம்ம ஹீரோ தன்னோட கழுத்தில் இருந்த அந்த மைண்ட் கண்ட்ரோல் சிப்பை எடுத்து ஹல்கோட மேலே குத்த பார்க்குறாரு. ஆனால் என்ன கொடுமை தெரியுமா, ஹல்கோட அசுர உடம்புல அந்த சிப் ஒட்டவே இல்லை. இந்த கேப்பில் ஜீன் தன்னோட கூடு விட்டு கூடு பயிர சக்தியை வேற ஒருத்தர் மேலே மாற்ற ஹீரோ உடனே ஹல்கை பற்றி எமோஷனலா ஹல்க் இது நீ இல்லடா அமைதியாகு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஹீரோவோட பாசமான வார்த்தையை கேட்டு ஒரு வழியாக ஹல்க்கும் சாந்தமாகி நார்மல் நிலைமைக்கு வரான். ஒரு வழியாக எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு காயப்பட்ட ஹல்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டார். இப்போ ஸ்பாட்டில் இருக்கிறது நம்ம ஹீரோவும் வில்லியான ஜீனும் மட்டும்தாங்க. நான் உண்மை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஜீன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, உனக்கான நீதியை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எமோஷனலாக பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் தங்கச்சி இழந்து துடிச்சு போயிருக்க ஜீன் முடியாதுடா, என் தங்கச்சியை கொண்டு அந்த உலகத்தையே நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த 12 கிலோமீட்டர் சுற்றளவை ஒட்டுமொத்தமாக வெடிச்சு செதற வைக்கிற அந்த விபரீத சக்தியை இறக்குறா. இவளை இப்படியே விட்டா இந்த ஊரே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ எப்படியாவது இதை தடுக்க பார்க்குறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம எம்ஜே நெட்டு கூட சேர்ந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ நம்ம பீட்டரை இப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட நண்பன் பிராங்கும் என் ஃப்ரெண்டு பீட்டருக்கு கண்டிப்பாக என் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி களத்தில் குதிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவால் ஜீன் கிட்ட ரிலாக்ஸாக பேசவே முடியல. ஏன்னா ஜீன் முழுக்க முழுக்க சண்டை போடுற வெறியில் இருக்கான். அந்த நிஜ அவதாரங்களை இறக்கி நம்ம ஹீரோவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த நம்ம ஹீரோ
இனி இவளை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த வெறித்தனமான பிளாக் சூட் பவரை கையில் எடுக்கிறார். பிளாக் சூட் மாஸ்க் காட்டின அடுத்த நொடி எதிர வந்த எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணி நாசம் பண்ணுறார். இதை பார்த்து மிரண்டு போன ஜீன் ஹீரோவோட கண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். உன் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருந்தா நீங்கள் என்னடா பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி. என் தங்கச்சி இழந்துட்டேன், அவளை கொண்டவங்களை பழிவாங்கத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜீன் கதற. நம்ம ஹீரோ பொறுமையா, நீ இப்போ பழிவாங்கிறதால செத்து போனவன் தங்கச்சி திரும்பி வரப்போறதில்ல ஜீன், நடந்தது நடந்து போச்சு, இதை விட்டுட்டு வெளியே வா, உனக்கும் ஒரு புது வாழ்க்கை நான் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி மெல்ல மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜீனும் அதை அமைதியாக கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் நம்ம ஹீரோ தான் வாழ்க்கையில் நடந்த அந்த சோகமான ஃப்ளாஷ்பேக்கை ஷேர் பண்ணுறாரு. சின்ன வயசுலேயே தம்மே ஆண்டியை பறிகொடுத்து நின்று அந்த வேதனையான தருணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஹீரோவோட அந்த உருக்கமான கதையை கேட்டதுமே ஜீன் மனசு அப்படியே மாறுதுங்க. நாம பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அந்த 12 கிலோமீட்டர் சுற்றளவை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு விலக்கி போயிடுறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச அந்த நேரத்தில் தாங்க என் ஃப்ரெண்டு பீட்டருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம பிராங்க் உள்ள மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. இவதான அந்த வில்லி ஜீன், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோ ஜீனை காப்பாற்றணும்னு டக்குன்னு குறுக்க பாஞ்சு அந்த புல்லட்டை தான் உடம்புல வாங்கிக்கிறாங்க. பயந்து போன பிராங்க் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற நம்ம ஹீரோவை உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா மாஸ்கை கழட்டி தானே ஆகணும். மாஸ்கை கழட்டின அடுத்த நொடி, டேய் நீ தான் பீட்டர் பார்க்கறா அப்படிங்கிற மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பிராங்க் மிரண்டு போய் நிற்கிறாருங்க. அப்போ இந்த விஷயம் எம்ஜேக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிராங்க் கேட்க தெரியும்னு தலையாட்டுறாருங்க பீட்டர். அப்போ தான் பிராங்க் கண் கலங்கி ஒரு விஷயத்த சொல்கிறார். டேய் பீட்டர், தியாகம்னா என்னன்னு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஜீனை காப்பாற்ற நீ உயிரையே பணைய வச்சப்பாரு, அதுதான்டா உண்மையான தியாகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. பிராங்க் எமோஷ்னலாக பேசுகிறத பார்த்து, என்னடா பிராங்க் நீ எல்லாம் ஃபீல் பண்ணி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ செல்லமாக கிண்டல் பண்ணுறாரு. அப்படியே சில நாட்களில் ஹாஸ்பிட்டலில் இருந்து உடம்பெல்லாம் தேறி மாசா வெளியே வர்ற நம்ம பீட்டர், ஆனால் வெளியே வந்ததும் அவர் எம்ஜியை பார்க்க போகலுங்க, நேராக நெட்டை பார்க்க தான் போகிறார். ஏன்னா நெட்டுக்கு ஸ்பைடர்மேன் யாருன்னோ பீட்டர் பார்க்கர் யாருன்னோ நினைவே இல்லைல்ல. போன தடவை பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி சமாளித்த நம்ம ஹீரோ இப்போ நெட்டு முன்னாடி போய் நின்று நான் தான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் வழக்கமாக போடுற அந்த ரகசிய ஃப்ரெண்ட்ஷிப் ஹேண்ட்ஷேக்கை மாசா பண்ணி முடிச்சதுமே நெட்டுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் டக்குன்னு திரும்ப வருது. அப்போ பீட்டர் பார்க்கரும் ஸ்பைடர்மேனும் ஒருத்தன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம குண்டு ஃப்ரெண்டு நெட் ஆனந்த கண்ணீரோட வடிச்சிட்டு கொண்டாடுறாங்க. இப்படி எல்லாரோட நினைவுகளும் ஒன்று சேர நம்ம ஸ்பைடர்மேன் கதையும் செம்ம ஹாப்பி என்டிங்காக முடியுதுங்க. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பாய்.